இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் வந்து ஒரே குழம்பு தூளை அரைச்சி வச்சுக்குவேன். அந்த தூள் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்புறம் ஒரு கப்பு புளிக்கரைசல், பூண்டு, அதில் பூண்டை வந்துட்டு ஒரு 2 தக்க பூண்டை வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா உரிச்சிட்டு தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்படி நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அதே மாதிரி கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாக்க டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரை மூடி தேங்காய் வந்துட்டு சோம்பும் சீரகமும் போட்டு அரைச்சி அதை நான் வந்து காட்டில் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காயில் ஒரு பாதி மாங்காய் அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு ஒரு 3 கருவாடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடைசியில் நம்ம அதை தூவி இறக்குறதுக்கு மல்லித்தலை. இப்போ நாம் மண் சட்டியில் எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறதுங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட செஞ்சு கேட்குறேன். இப்போ நம்ம மண் சட்டியில் எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம அடுப்பில் வந்துட்டு மண் சட்டி வச்சு லேசாக ரொம்ப சட்டி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் வந்து கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ நம்ம விறகடுப்பில் செய்கிற போது அது வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இதை வச்சுக்கிட்டோம்னாக்க ஒன்றாகாது. இது வந்து நம்ம வந்து சிலிண்டரில் செய்கிறோம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் வந்து எதுக்குன்னா மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், வெந்தயம் சேர்க்குறேன், கொஞ்சமாக கடுகு, சீரகம் கொஞ்சம், சோம்பு லேசாக கொஞ்சம், சீரகத்தை விட சோம்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் தீண்டு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அந்த வந்து கருக வாடை வரும், அதுக்காக தான். லேசாக பாருங்கள், இந்த ஒரு மாதிரி வளர்ப்பு நிறமான உடனே இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான், இதுதான் வந்து பல்லாரி தான் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். ஏன்னா உப்பு எதுக்கு இப்போ சேர்க்குறோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரம் வந்து வதங்கும், அதுக்காக தான். இது வந்து எப்பயுமே வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து சேர்த்து வதக்கக்கூடாது. நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடணும். வதங்கின பின்பு தான் தக்காளியை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சமையல்லாம் விறகடுப்பில் செய்கிற போது நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு செய்ய முடியாது. தக்காளியை சேர்த்துக்குவோம். வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க அப்படியே. ஏன்னா நம்ம அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த இது வந்துட்டு இதாகாது. கொஞ்சம் மூடி போட்டு வச்சிட்டோம்னாக்கா ஒரு 5 நிமிடத்துலேயே அது வந்து நல்லா இதாகிடும். இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கிடும். வதங்கின உடனே நம்ம குழம்புத்தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு வதக்கி விட்டு புளிக்கரைசலை எடுத்து இதேதான். இப்போ நான் வந்துட்டு இது கூட பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பூண்டை வந்து கறிக்கிடக்கூடாது, அதுக்காக தான் இப்போ நான் வந்து பூண்டு சேர்க்குறேன். பூண்டு எதுக்குன்னா சில பேருக்கு வாய்வு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் பூண்டு கொஞ்சமாக இடிச்சிட்டு போடுவாங்க சில பேர். நான் அப்படி போடல, நான் வந்து நார்மலாக சின்னதாக கட் பண்ணிட்டேன். பூண்டு அப்படியே நல்லா வெந்துக்கும். இப்போ நம்ம முன்னவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிரும். பாருங்கள்,
இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிடம் நல்லா வந்துட்டு எப்படி ஆகிட்டு பாருங்கள். நல்லா அந்த நல்லெண்ணெய்க்கும் அதில் வதங்கின உடனே பாருங்கள், பூண்டு வெங்காயம் தக்காளி சூப்பராகிட்டு சூப்பராக நல்லா வதங்கிட்டு. இப்போ இது கூட நம்ம வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்குவோம். குழம்புத்தூள் வந்துட்டு நாங்கள் வீட்டிலே அரைக்கிறது. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து எண்ணெயில் வந்து அந்த குழம்புத்தூளை வந்துட்டு நல்லா வதக்கிடணும். ஏன்னா ஏற்கனவே நான் வறுத்து தான் அரைச்சிருக்கேன். இது எங்கள் வீட்டிலே செய்கிற தூள், வறுத்து தான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டோம்னாக்க வாசம் கொடுக்கும். இதுக்காக தான். இப்போ இது கூட வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்குவோம். பாருங்க, சூப்பராக வந்துட்டுங்களா கருவாட்டு குழம்பு. நல்லா இது வந்து ஒரு 5 நிமிடம் கொதி வரட்டும். கொதி வந்ததுனாக்க இந்த புளிக்கரைசல் வாசம் போயிடும். சரிங்களா? அந்த புளிக்கரைசல் ஒரு மாதிரி வாசம் இருக்குங்களா, அது போன உடனே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றி அப்படியே இந்த லேசாக ஒரு கொதி வந்த உடனே கருவாடு போட்டுருவோம். கருவாடு போட்ட பின்பு ஒரு 5 நிமிடம் கழித்து திரும்ப அந்த தேங்காய் கரைசல் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரைசலை ஊற்றி அப்படியே கிண்டி விட்டு மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதுதான். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், கதன்னு கொதிக்குது. இப்போ இது என்ன சொல்கிறேன், இப்போ இது கூட மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காய் எதுனா எதுக்கு மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அந்த கவுச்சி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். இவ்வளோதான், கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் மாங்காய். லேசாக கொதிக்கட்டும். கருவாடை போட்டோம்னாக்கா அப்படியே கருவாடை போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். இவ்வளோ கொஞ்சமாக அப்படியே பாருங்கள். அந்த எப்போயுமே குழம்பு வந்துட்டு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து தெளிவாக மேலே வரணும். அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லா இதாகிட்டுன்ட்டு கருவாடு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். நல்லா சுத்தமாக கருவாடு எடுத்து உள்ளே இறக்கிற வேண்டியதான். அழகாக வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது போல் நீங்கள் கண்டிப்பாக மண் சட்டியில் அப்படியே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்தாக்க இது என்ன பண்ணோம், மெயினாக வந்துட்டு இந்த கருவாடை சொல்லிடுறேன். ஆனால் கருவாடு வந்து நம்ம வந்து சுடு தண்ணி கொஞ்சமாக காய வச்சு அதில் வந்துட்டு நம்ம நல்லா அங்கே வாங்கிட்டு வந்த உடனே பச்சை தண்ணியில் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி காய வச்சு அந்த கருவாடை வந்துட்டு அதில் போட்டு லேசாக அப்படி போட்டு நல்லா ஒரு கத்தியை வச்சு நல்லா இலச்சி விடணும். அதுக்கு மேலே இந்த இதுன்னு சொல்லுவாங்க, செதில்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருவாடு வந்து ஊறிடும். ஊறின மாதிரி போட்ட உடனே அப்படியே நம்ம அப்படி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னாக்கா அந்த கருவாடு வந்துட்டு அந்த அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்படியே போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த கவுச்சி போயிடும். அந்த கருவாடும் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? அப்போ வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்துட்டு குழம்புல வந்துட்டு இது பண்ணணுங்கிறது இல்லை. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாருக்கும் பிடிச்சது. இது போல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இதாகிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டோம்ல, அதனால கருவாடு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான டேஸ்டான பாருங்கள். இப்போது தேங்காய் கரைசல் வச்சுருக்கோம்ல, நம்ம வந்து நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்கேன்.
இப்போ இது கூட வந்து தேங்காய் கரைசலை சேர்த்துக்கணும். உடைச்சிடக்கூடாது, அந்த கருவாடு உடைச்சிடாமல் இருக்கணும். கம்மியாக வச்சுக்கோங்க. அது தேங்காய் கரைசலை ஊற்றினோன்னே அடுப்பு ரொம்ப வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள். சும்மா மேலே எண்ணெய் சேர்த்துப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெயில் வந்து செஞ்சால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு தயார். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இதில் வந்துட்டு நம்ம அதில் மல்லித்தலை கொஞ்சமாக தேவைப்போம். ஏன்னா மல்லித்தலை நான் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். சூப்பரான மண்சட்டி கருவாட்டு குழம்பு தயாராகிட்டு உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் உங்கள் தோழியாமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கேட்டு செய்கிறேன்.